க்ரீம் சீஸ் ப்ரௌனி செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 100 கிராம் க்ரீம் சீஸ், ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் பாதி எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி சைடில் வச்சிடலாம். பட்டர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மெல்ட் பண்ணி ஊற்றலாம். அந்த மில்க் சாலிட்ஸ்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கொக்கோ பவுடர், ஆலிவ் ஆயில், வெனிலா எசன்ஸ், சாக்லேட் சேர்த்துட்டு மூடி வச்சு சைடில் வச்சிடலாம். சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் இன்னொரு பவுலில் முட்டையும் ப்ரௌன் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி சுகர் கரைஞ்ச பிறகு, அப்புறம் ஒயிட் சுகரையும் சேர்த்து அதுவும் நல்லா கரைச்ச பிறகு, இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பட்டர் சாக்லேட்லாம் சேர்த்துட்டு இது கூட மைதாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை ஆக்கிறதுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸை மேலே அந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு மேலே அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஒன்றில் 40 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன். நல்லா ஆற விட்டு கட் பண்ணி பாருங்கள். உள்ளர நல்லா கூயியாக அப்படியே கடிச்சா சாக்லேட் இருக்க மாதிரியே இருக்கும். மேலே அந்த க்ரீம் சீஸும் ரொம்ப திகட்டாமல் மைல்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.